வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். தேஜஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நம்மளோட தெளிவையும் அந்த உள் ஒளியையும் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஆன்மீக நெருப்பு. அது நம்ம கிட்ட எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு ஈஷா உபனிஷத்துல இருந்து வர்ற இந்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளை விட சிறந்தது எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கேளுங்க, தேஜஸ்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக ஒளிங்கிறத புரிஞ்சுக்க இது ஒரு ஆழமான அடித்தளத்தை அமைக்குது. சரி, இந்த தேஜஸை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம ஒரு 5 முக்கிய பகுதிகளை பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொன்னா உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். தேஜஸ்னா என்ன, அதோட சரியான அர்த்தம் என்னன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். தேஜஸ் இது நெருப்போட ஒரு நுட்பமான சாரம்னு சொல்றாங்க. இது வெறும் உடம்புல இருக்க சூடு மட்டும் இல்ல, நம்மளோட தெளிவு, தைரியம், நம்ம முகத்துல தெரியற அந்த பிரகாசம், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு ஆன்மீக ஆற்றல். ஒரு மாதிரி சொன்னா நம்மளோட எண்ணங்கள், அனுபவங்கள், ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை கூட ஜீரணிக்கிற ஒரு உள்ளொளி இது. இந்த நெருப்பு எவ்ளோ பிரகாசமா எரியுதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை தெளிவா இருக்கும். ஒருத்தரோட தேஜஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய சோதனையெல்லாம் தேவையில்ல. அவங்க பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். தேஜஸ் நல்லா அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க பேச்சு ஒரு நிலையான சுடர் மாதிரி ரொம்ப தெளிவா, உண்மையா, நேர்த்தியா இருக்கும். மனசும் குழப்பமில்லாம இருக்கும். அதுவே தேஜஸ் குறைவா இருந்தா பேச்சு சரியா எரியாத நெருப்பிலிருந்து வர புகை மாதிரி குழப்பமா, சில சமயம் ரொம்ப கடுமையா இருக்கும். மனசுல ஒரு மூடு பண்ணி இருந்துகிட்டே இருக்கும். சரி, தேஜஸ்ங்கிறது ஏதோ வானத்திலிருந்து வர்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்மளோட அன்றாட செயல்கள் தான் அதை தீர்மானிக்குது. குறிப்பா நாம எப்படி பேசுறோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். பாருங்களேன், இது எவ்வளவு ஆழமான விஷயம்னு. தேஜஸ்ங்கிறது நம்ம பேச்சோட சாராம்சம். நம்ம காதுல வாங்குற வார்த்தைகள் இருக்கே, அதுதான் நம்ம உள் நெருப்புக்கான உணவு. அதே மாதிரி நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அந்த நெருப்போட வெளிப்பாடு. தேவையில்லாம புறம் பேசுறது, வதந்திகளை பரப்புறது, இதெல்லாம் தேஜஸ பலவீனப்படுத்துற முதல் விஷயம். ஆனா உண்மைய பேசுறது, சொன்ன வாக்க காப்பாத்துறது, இது ரெண்டும் தேஜஸ பல மடங்கு பிரகாசிக்க வைக்கும். இது வெறும் பேச்சு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. நம்மளோட மன உறுதி, அதாவது வில் பவர், நம்மளோட விருப்பங்கள், நம்ம லட்சியங்கள், இது எல்லாத்தோட ஆற்றலுமே தேஜஸ் தான். உண்மைய நோக்கிய நம்ம தேடல் இருக்கு இல்லையா, அந்த உள் போராட்டம், அதுதான் இந்த நெருப்ப இன்னும் தீவிரமா எரிய வைக்கும். சரி, தியரியெல்லாம் போதும். இப்ப இந்த உள் நெருப்பை எப்படி தூண்டி விடுறது, எப்படி பிரகாசமா வச்சுக்கிறதுன்னு சில ஸ்பெசிஃபிக்கான யோக பயிற்சிகளையும் ஆன்மீக நுட்பங்களையும் பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம மரபுல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆன்மீக பயிற்சியமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தடைகளை நீக்கிற கடவுளான விநாயகரை வணங்குறது வழக்கம். எதுக்குன்னா, இது நம்ம பாதைய தெளிவுபடுத்தி நாம செய்ய போற பயிற்சிகள்ல முழுமையா கவனம் செலுத்த உதவும். மந்திரங்களை உச்சரிக்கிறது தேஜஸ அதிகரிக்க ஒரு அருமையான வழி. இதுல 3 முக்கிய மந்திரங்கள் இருக்கு. முதல்ல ஹூம். இது சிவன் மற்றும் நெருப்போட சம்பந்தப்பட்ட ஒரு உக்ரமான மந்திரம். தேஜஸை உடனடியா தூண்டிவிட இது உதவும். 2வது தூம். இது துர்க்கையோட மந்திரம். நம்ம வாழ்க்கையில வர எல்லா கஷ்டங்களையும் தாண்டி போக இந்த மந்திரம் சக்தி கொடுக்கும். 3வது ஓம். இது சூரியனோட ஒலி. நம்ம ஆற்றல கீழ்நிலையில இருந்து மேல் நோக்கி உயர்த்துறதால தேஜஸை வளர்க்க இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். பேசுறது ஆற்றலை வெளிப்படுத்துதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுக்கு நேர் எதிரானது என்ன? மௌனம். மௌனம் அனுசரிக்கிறது ஆற்றலை சேமிக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மௌன விரதம் இருக்கிறது நம்ம ஆற்றல் தேவையில்லாம வீணாகிறத தடுத்து அத நமக்கே திருப்பி நம்ம தேஜஸ வளர்க்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. அடுத்தது விசாரணை. இது ஒரு விதமான சுய ஆய்வு முறை. இதுல 4 படிநிலைகள் இருக்கு. முதல்ல கவனிக்கணும். நம்ம மனசுல வர்ற எல்லா எண்ணங்களும் நான்ங்கிற எண்ணத்தை மையமா வச்சுதான் வருதுங்கிறத கவனிக்கணும். 2வதா அந்த நான்ங்கிற எண்ணத்தை பின்தொடர்ந்து அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். அது நம்ம தூய உணர்வுல, அதாவது ஆன்மால இருந்து தான் வருது. 3வதா பிரித்தெறியணும். உண்மையான நானை நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு தோல்வியாளன் மாதிரியான தற்காலிக அடையாளங்கள்லேருந்து பிரிக்கணும். கடைசியா கண்டறியணும். உண்மையான நான்கிறது தூய்மையான, எப்பவும் மாறாத ஒரு விழிப்புணர்வு தான் உணரணும். இந்த தெளிவு வரும்போது தேஜஸ் தானா பிரகாசிக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் சில யோக நுட்பங்களும் இருக்கு. பஸ்ரிகா மாதிரி வேகமான மூச்சு பயிற்சிகள், அதாவது பிராணயாமம். அப்புறம் திராட்டகா, இது ஒரு நெய் விளக்கு மாதிரி ஒரு ஒளி மூலத்தை கண்ணு மிக்காம பாத்துக்கிட்டே இருக்கிறது.
தங்கம், ஆரஞ்சு, சிவப்பு மாதிரி நெருப்பான வண்ணங்கள மனசுல கற்பனை செஞ்சு தியானம் பண்றது. அப்புறம் ஹோமம், அக்னிஹோத்திரம் மாதிரி நெருப்புக்கு அர்ப்பணிப்புகள் செய்யற சடங்குகள். இதெல்லாமே நம்ம உள் நெருப்ப வளர்க்க உதவும். சரி, இதுவரைக்கும் நாம ஆன்மீக பயிற்சிகளை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம வாழ்க்கை முறையில, அதாவது நம்ம சாப்பாடு, மூலிகைகள், ரத்தினங்கள் மூலமா எப்படி தேஜஸ் வளர்க்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சமையலறையிலேயே தேஜஸ அதிகரிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. வசம்பு, துளசி, இஞ்சி, பட்டை, ஏலக்காய், மஞ்சள், குங்குமப்பூ இந்த மாதிரி மூலிகைகளும் மசாலா பொருட்களும் நம்ம ஜீரண நெருப்பை தூண்டி தேஜஸ அதிகரிக்கும். பொதுவா விதைகள், கொட்டைகள், கோதுமை மாதிரி வெப்பத்தை அதிகரிக்கிற லேசான உணவுகள் நல்லது. அப்பப்போ விரதம் இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற அசுத்தங்களை உள் நெருப்பே எரிச்சு நம்ம தூய்மையாக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும். வேத ஜோதிடத்தின்படி சில ரத்தினங்கள் தேஜஸ அதிகரிக்கிற சக்தி கொண்டவ. உதாரணத்துக்கு, நெருப்பு கிரகமான செவ்வாய்க்கு சிவப்பு பவளம் ரொம்ப நல்லது. அதைவிட சக்தி வாய்ந்தது சூரியனுக்கான ரூபி. தங்கம் பொதுவாவே தேஜஸ அதிகரிக்கும். இந்த ரத்தினங்கள் அணியறதுக்கும் ஒரு முறை இருக்கு. சூரியனுக்கான ரூபி மாதிரி ரத்தனங்களை மோதிர விரல்லையும், வியாழனுக்கான ரத்தனங்களை ஆள்காட்டி விரல்லையும் அணியணும்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த ரத்னங்களை ஆயுர்வேத முறையில பஸ்மம்னு சொல்ற சாம்பலா மாத்தியோ இல்ல டிங்சரா செஞ்சோ உள்ளுக்குள்ள எடுத்துக்கிற முறைகளும் இருக்கு. ஆனா இதெல்லாம் ரொம்ப மேம்பட்ட முறைகள். ஒரு தகுதி வாய்ந்த நிபுணரோட வழிகாட்டுதல் இல்லாம இத நாமளே முயற்சி செய்யவே கூடாது. சரி, இப்ப நாம நிறைவு படுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த மந்திரங்கள், பயிற்சிகள், உணவு முறைகள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மைய தத்துவம் என்னன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். தேஜஸ வளர்க்குறதுங்கிறது சில சடங்குகளை செய்றதோ பயிற்சிகளை செய்றதோ மட்டும் கிடையாது. அதோட உண்மையான அர்த்தம் எது உண்மை, எது பொய், எது நிலையானது, எது தற்காலிகமானது, எது தூய்மையானது, எது தூய்மையற்றதுன்னு பகுத்தறிகிற ஒரு விழிப்புணர்வை வளர்த்துக்கிறது தான். இந்த பாகுபாடு காட்டும் திறன்தான் தேஜஸின் உச்சம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நம்மளோட உள் ஒளி, நம்ம பிரகாசம், அது வேற யாரோ கொடுக்கறதில்ல. அது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு செயல்கள், எண்ணங்கள், நம்ம விழிப்புணர்வு மூலமா அதை வளர்க்கறது நம்மளோட ஒரு தேர்வு. இந்த விளக்கத்திலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு உங்க உள் நெருப்ப நீங்க எப்படி பராமரிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.